ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் 2000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்யறதா அறிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய இந்திய டெலிகாம் நிறுவனம் வந்து இங்கிலாந்தோட மிகப்பெரிய கம்பெனிய விலைக்கு வாங்க துடிக்குது. ஆமா, அதே நேரத்துல மத்திய கிழக்கு நாட்டுகள்ல நடக்கிற ஒரு போர் இதை எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட காத்துக்கிட்டு இருக்கு. இது மூணு ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா. இன்று மே 25, 2026 உங்களை சுற்றி நடக்கிற அரசியல் அப்புறம் பொருளாதார மாற்றங்களை முழுமையா புரிஞ்சுக்க பல தரவுகள்ல இருந்தும் செய்திகள்ல இருந்தும் தகவல்களை திரட்டி உங்களுக்காகவே இந்த முழுமையான அலசலை நாங்க வடிவமைச்சிருக்கோம். அதாவது இந்த அலசலோட முக்கிய நோக்கமே வந்து உள்ளூர் அரசியலோட சர்வைவல் கேம் எப்படி உலகளாவிய நிதி சந்தையோட சதுரங்க ஆட்டத்தோட பின்னி கிடக்குது அப்படிங்கறத டீகோட் செய்யறதுதான். எக்ஸாக்ட்லி. தமிழகத்துல ஏற்பட்டிருக்கிற அரசியல் சித்தாந்த மாற்றங்கள், அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பின்னால் உள்ள பொருளாதார சவால்கள், இதெல்லாமே உலகளாவிய கார்ப்பரேட் ஆதிக்கங்களோட எப்படி இணையுதுன்னு நாம ஒன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. ஆமா, நாம இன்னைக்கு பேச போற தரவுகள்ல கொஞ்சம் தீவிரமான அரசியல் அப்புறம் சித்தாந்த ரீதியான நகர்வுகள் இருக்கு. நாங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லனா இடதுசாரி வலதுசாரி சித்தாந்தங்களுக்கும் ஆதரவானவங்க கிடையாது. கரெக்ட். தரவுகள்ல உள்ள யதார்த்தங்களை அதோட பின்னணியில இருக்கிற லாஜிக்க அப்படியே நடுநிலையோட உங்களுக்கு கடத்துறது மட்டும்தான் எங்களோட பொறுப்பு. சோ நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். முதலமைச்சர் பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவங்களோட அரசியல் நகர்வுகள்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதாவது தவேக மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை, அது மட்டும் இல்லாம திராவிட மாடல் பிளஸ் தேசியவாதம், இது ரெண்டையும் இணைச்சு ஒரு புது பாதையை வகுத்திருக்காங்க. ஆமா, தமிழ்நாடு எனது அடையாளம், இந்தியா எனது நாடு அப்படிங்கிறது தான் விஜயோட வாதமா இருக்கு. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு பல துருவங்களை சேர்ந்த தலைவர்களை அவர் ஒரே நேர்கோட்டுல புகழ்ந்து பேசியிருக்காரு. அதே நேரம் பாஜகவை அவரோட கொள்கை எதிர்னு அவர் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது திராவிடமும் தேசியமும் அப்படிங்கிற இந்த ஒருங்கிணைந்த சித்தாந்தம் தண்ணீரும் எண்ணெயும் போல ஒட்டாத ஒன்னா, இல்ல இது ஒரு புது உலோக கலவையா, அதாவது ஒரு அலாய் மாதிரி வேலை செய்யுமா? உண்மையிலே இது ஒரு உலோக கலவை, அதாவது அலாய்னே வச்சுக்குவோம். ஒரு புது அலாயை உருவாக்கும் போது ரெண்டு வெவ்வேறு உலோகங்களை சேர்த்து துருப்பிடிக்காத ஒரு புது பொருளை உருவாக்குவாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா மாத்துவாங்க. அதே போலதான் இதுவும். திராவிடம் அப்படிங்கிறது மாநில உரிமை, மொழி பாதுகாப்பு, சமூக நீதி இத குறிக்குது. தேசியம் இந்தியாவோட ஒருமைப்பாட்டை குறிக்குது. ஓ, அப்போ தேசிய கட்சிகள் கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்க திராவிடத்தையும், தமிழ்நாட்டுல இருக்கிற பாரம்பரிய திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து தன்னை வேறுபடுத்தி காட்ட தேசியத்தையும் விஜய் பயன்படுத்துறாரா? எக்ஸாக்ட்லி. இது ஒரு தத்துவார்த்த பேச்சை விட ரொம்ப தெளிவான ஒரு அதிகார பகிர்வு உத்தி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணாவையும் பெரியாரையும் எதிர்க்கிற எந்த ஒரு கட்சியாலையும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை அவர் நல்லாவே உணர்ந்திருக்காரு. நீங்க சொல்ற இந்த அலாய் தேசிய கட்சிகளுக்கு எதிராக ஒரு வேளை துருப்பிடிக்காம இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஆழமா வேரூன்றி இருக்கிற வலுவான திராவிட கட்சிகளுக்கு மத்தியில இதுக்கு அந்த தாங்கும் திறன், அதாவது ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படிங்கறத என்னோட கேள்வி. அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எதிர்க்கட்சிகள் இது சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஆமா, மறுக்கிறோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெரியார், அண்ணா, கலைஞர் வழியிலான திராவிட மாடலை ரொம்ப தீவிரமா தற்காத்து பதிலடி கொடுத்துட்டு வராரு. அவர் ஏன் தன்னோட சித்தாந்த எல்லைய இவ்ளோ கடுமையா பாதுகாக்கணும்? அங்கதான் அரசியல் தற்காப்பாரன் செயல்படுது. பல தசாப்தங்களா ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு இயல்பாவே மக்கள் மத்தியில ஒரு சின்ன அதிருப்தி, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும் இல்லையா? கண்டிப்பா. புதுசா வரவங்க அதை தானே டார்கெட் பண்ணுவாங்க. கரெக்ட். புது கட்சிகள் உள்ளே வரும்போது அவங்க வாரிசு அரசியல், ஊழல் குற்றச்சாட்டுகள்னு பல ஆயுதங்களை கையில எடுப்பாங்க. நாங்க தான் மாற்று அரசியல் அப்படின்னு பேச தொடங்குவாங்க. சோ இதை எதிர்கொள்ள மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு வலுவான சித்தாந்த பாதுகாப்பு தேவைப்படுது. ஆமா, நாங்க மட்டும்தான் சமூக நீதியோட உண்மையான காவலர்கள் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களை அப்படியே விட்டா அது பொதுமக்கள் கிட்ட தவறான பிம்பத்தை உருவாக்கிடும். அப்போ விஜய் 2 சித்தாந்தங்களை இணைச்சு ஒரு புது பிம்பத்தை உருவாக்கும் போது மு.க. ஸ்டாலின் தங்களோட பாரம்பரிய சித்தாந்தத்தோட வேர்களை பாதுகாக்க போராடுறாரு. அதேதான். சரி, சித்தாந்தங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், களத்துல தலைவர்கள் அதிகாரத்தை எப்படி தக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஆமா,
விஜயோட கட்சி அலுவலகம் வேணும்னா பனையூர்ல இருக்கலாம். ஆனா அரசியல்ல கோட்டை அப்படிங்கிறது அதிகாரம் மிக்க புனித ஜார்ஜ் கோட்டையத்தான் குறிக்குது. இப்போதெல்லாம் சித்தாந்தங்களை விட எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை தானே அரசியலை தீர்மானிக்குது. உண்மைதான். அதனால தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. ஆமா, சி.வி. சண்முகம் தரப்பைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்களான சத்யபாமா, மரகதம் குமாரவேல், அப்புறம் ஜெயக்குமார், இந்த 3 பேரும் திடீர்னு தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தவேகவுல இணைஞ்சிருக்காங்க. இதனால அதிமுகவோட பலம் 47ல இருந்து 44ஆ குறைஞ்சிடுச்சு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இவங்க ஏன் கட்சி மாறாம எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செய்யணும்? அப்படியே போயிருக்கலாமே. இதுக்கு பின்னணியில இருக்கிற லாஜிக் கட்சி தாவல் தடை சட்டம், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஒரு எம்எல்ஏ தன்னோட கட்சியோட கொறடா அந்த விப்போட உத்தரவை மீறி சட்டமன்றத்துல வாக்களிச்சா அவர் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஓ, தகுதி நீக்கம் செய்யப்பட்டா சட்ட சிக்கல்கள் வருமா? கண்டிப்பா. அடுத்த சில தேர்தல்கள்ல போட்டியிடுறதுல கூட சிக்கல் வரலாம். இந்த அச்சுறுத்தல்ல இருந்து தப்பிக்க தான் அவங்க நேரா ராஜினாமா அப்படிங்கிற பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. புரியுது. ராஜினாமா செஞ்சுட்டா அப்படி எம்எல்ஏ இல்ல. அதனால கொறடா உத்தரவு அவங்கள கட்டுப்படுத்தாது. அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சியில வேணாலும் இணையலாம். எக்ஸாக்ட்லி. ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் இது. ஆனா இத சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ரொம்ப ஈஸியா ஏத்துக்கிட்டாரு. குதிரைப்பேர விமர்சனங்கள் எழுந்தப்போ கூட அவர்தான் நடுநிலையா செயல்படுறதாவும், வெளியில நடக்கிற விஷயங்களுக்கு தான் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா சபாநாயகரோட பணி ஒரு ராஜினாமா கடிதம் முறையான வடிவத்துல எந்த வற்புறுத்தலும் இல்லாம அவங்க சொந்த விருப்பத்தின் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத செக் பண்றது மட்டும்தான். ஓ, அதனால விதிகளின்படி அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. ஆமா. ஆனா இதோட அரசியல் ரீதியான தாக்கம் மிக பிரமாண்டமானது. ஆளுங்க கட்சிக்கு இதுல என்ன லாபம்னா, எதிர்க்கட்சியான அதிமுகவோட பலம் குறையுது, வாக்குகள் சிதறது. அப்புறம் புது கட்சியான தவேகவிற்கு தங்களை நோக்கி எம்எல்ஏக்கள் வராங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் அங்கீகாரமும் கிடைக்குது. கரெக்ட். இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனில சிறந்த வாய்ப்புக்காக ஊழியர்கள் வேலை மாறுறது போல அரசியல்வாதிகள் கட்சி மாறுறாங்க. ஆனா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற சாமானிய மக்களுக்கு இதுல என்ன லாபம்? ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சா அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலுக்கு ஆகிற செலவு முழுக்க முழுக்க மக்களோட வரிப்பணம் தானே. 100க்கு 100 உண்மை. ஒரு பக்கம் வரிப்பணம் வீணாகுது, இன்னொரு பக்கம் இது அதிகார பகிர்வுக்கான சதுரங்க ஆட்டமா முடியுது. மக்களுக்கு இதுல நேரடி லாபம் எதுவுமே இல்ல. ஆனா ஒரு விஷயம், இந்த இடைத்தேர்தல்கள்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு சில புது திட்டங்களை அறிவிப்பாங்க இல்லையா? அந்த வாக்குறுதிகள் மூலமா மக்களுக்கு ஒரு சிறு லாபம் கிடைக்கலாம். ஆமா, அந்த வாக்குறுதிகள் பத்தி தான் நம்ம இப்போ ரொம்ப விரிவா பேசணும். கரெக்ட். புது தவக அரசு அமைஞ்ச பிறகு முதல்வர் விஜய் மே 25ஆம் தேதியான இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஆமா, குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கிய 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி செஞ்சிருக்காரு. இது மே 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரையிலான காலகட்டத்துக்கு பொருந்தும். சிறு விவசாயிகளுக்கு 50%, பெரிய விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் சலுகையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இத கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இதுக்கான மொத்த செலவு பாத்தீங்கன்னா 2044.46 கோடி ரூபாய். ஹாத்தி, இவ்ளோ பெரிய தொகையா? இது எப்படி சாத்தியமாகும்? ரிசர்வ் வங்கி விதிகளின்படி இந்த தொகையை 45 முதல் 60 நாட்களுக்குள் மாநில அரசு செலுத்தியாக வேண்டும்னு தரவுகள் சொல்லுதே. அது என்ன 45 நாள் கெடு? அதாவது கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது அரசு தன்னோட கஜானாவில் இருந்து பணத்தை எடுத்து நேரடியா விவசாயிகளுக்கு கொடுக்கறது கிடையாது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கிய கடனை விவசாயிகளுக்கு பதிலா அரசு அந்த வங்கிகளுக்கு திருப்பி செலுத்துறது தான் இதோட அர்த்தம். ஓ, இப்ப நாம ஒரு கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பொருட்களை வாங்குறோம்னா மாத முடிவுல அந்த பணத்தை நாம வங்கிக்கு செலுத்தணும் இல்லையா? அதே லாஜிக் தானா இங்கும்? அதேதான். அரசு அந்த பணத்தை வங்கிகளுக்கு செலுத்தாட்டி கூட்டுறவு வங்கிகளோட நிதி நிலைமை ஆட்டம் கண்டுடும். வங்கிகள் திவாலாவதை தடுக்கத்தான் ரிசர்வ் பேங்க் இந்த 45 முதல் 60 நாள் காலக்கெடுவை விதிச்சிருக்கு. அப்படி என்றால் 2044 கோடி ரூபாய வெறும் 1.5 மாதத்துல ஒரு மாநில அரசு எப்படி திரட்ட முடியும்? நிதியமைச்சர் என். மரியா வில்சன் ஆடம்பர செலவுகளை குறைத்தும் நிதிய மடைமாற்றியும் இதை கையாள போறதா சொல்றாரு. நிதிய மடைமாற்றுவது அப்படின்னா வேற எதற்கோ ஒதுக்கப்பட்ட பணத்தை எடுத்து இங்க அடைக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்போ கல்விக்கோ இல்ல உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கோ ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து விவசாய கடன் கிடைப்பாங்களா? அது ஒரு தற்காலிக தீர்வுதான்.
இது தவிர மாநில அரசுக்குன்னு ரிசர்வ் பேங்க் ஒரு கடன் வாங்கும் வரம்பை, அதாவது FRBM லிமிட்டை நிர்ணயிச்சிருக்கு. ஒரு மாநிலத்தோட பொருளாதார உற்பத்திக்கு ஏற்ப இவ்வளவுதான் கடன் வாங்கலான்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஓ, அப்போ இந்த வரம்பை பயன்படுத்தி அரசு புதுசா கடன் வாங்கலாமா? வாங்கலாம். ஆனா தொடர்ந்து இலவசங்களையும் கடன் தள்ளுபடிகளையும் அறிவிச்சுக்கிட்டே இருந்தா மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் கடனில் மூழ்கிடும். இது நிதி அமைச்சர் மரியா வில்சனுக்கு மிகப்பெரிய சவால். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. வருவாய்த்துறை அமைச்சரா பொறுப்பேற்றுள்ள 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் வாய்ந்த KA செங்கோட்டையன் அவர்கள் அரசு இயந்திரத்தின் மீது அசாத்திய நம்பிக்கை வச்சு இந்த 2404 கோடி ரூபாய் திட்டம் நிச்சயம் நிறைவேறும்னு உறுதியளிக்கிறாரு. ஆமா, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்காரு. ஆனா அவரை போன்ற VIP அரசியல்வாதிகள் தங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைகளை விட்டுட்டு கோவையில உள்ள KMCH போன்ற தனியார் கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு போறாங்க. இது ரொம்ப வேதனையான ஒரு உண்மை. 2000 கோடியை கையாளும் அளவுக்கு அரசோட கட்டமைப்பு மேல நம்பிக்கை வைக்கிற இவங்க ஒரு சிகிச்சைக்கு ஏன் அந்த அரசு கட்டமைப்பை நம்புறதில்ல? இது கொள்கைக்கும் நடைமுறைக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாடு. அரசியல்வாதிகள் தனியார் மருத்துவமனைகளை நாடுவது அப்படிங்கிறது அவங்க நிர்வகிக்கும் அரசு உள்கட்டமைப்பு மேலேயே அவங்களுக்கு ஒரு அவிஸ்வாசம் இருக்கிறது போல ஒரு பிம்பத்தை மக்கள் மனசுல விதைக்குது. கண்டிப்பா. ஒரு பக்கம் அரசு கஜானாவின் மீது அதீத நம்பிக்கை, மறுபக்கம் அரசு மருத்துவமனைகள் மீது நம்பிக்கையின்மை. இதுதான் இந்திய அரசியலோட யதார்த்தமா இருக்கு. கரெக்ட். சரி, உள்ளூர்ல 2000 கோடியை திருட்டவே மாநில அரசு இவ்ளோ திணறிக்கிட்டு இருக்கும்போது உலகளாவிய பொருளாதார அதிர்வுகள் இதை எப்படி பாதிக்கும் நாம கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க 3F சூத்திரத்தை வலியுறுத்துறாங்க. அதாவது ஃபியூவல், ஃபர்டிலைசர் மற்றும் ஃபாரெக்ஸ், எரிபொருள், உரம், அந்நிய செலவாணி. தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் பதற்றத்தால ஹார்முஸ் நீரிணை, அதாவது ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் மூடப்பட்டிருக்கு. இந்த நீரிணை மூடப்பட்டா அது ஏன் நமக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை? ஹார்முஸ் நீரிணை அப்படிங்கிறது உலக வரைபடத்துல மிகச்சிறிய ஒரு பகுதி தான். ஆனா உலகத்தோட மொத்த கச்சா எண்ணெயில சுமார் 30% அந்த வழியில தான் பயணம் செய்யுது. அப்போ அது மூடப்பட்டா கச்சா எண்ணெய் சப்ளை தடைப்படும், பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடும் இல்லையா? கண்டிப்பா. இந்தியாவை பொறுத்தவரை நாம நமது எரிபொருள் தேவைக்கு பெருமளவு இறக்குமதியை தான் நம்பியிருக்கோம். எரிபொருள் விலை உயர்ந்தா போக்குவரத்து செலவு கூடும். அது அத்தியாவசிய பொருட்களோட விலையை உயர்த்தும். இது விவசாய உரங்களோட விலையையும் கடுமையா பாதிக்கும். ஓ, அதை சமாளிக்கத்தான் இந்தியாவோட அந்நிய செலாவணி இருப்பு $688 பில்லியன் பாதுகாக்கப்படுகிறதுன்னு நிதியமைச்சர் சொல்றாங்களா? ஆமா, இந்த $688 பில்லியன் அப்படிங்கிறது தோராயமா 11 மாத இறக்குமதிக்கு தேவையானது. இதை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேவையற்ற தங்கம் மற்றும் பிற பொருட்களை இறக்குமதி செய்வதை தவிர்க்குமாறு அமைச்சர் அறிவுறுத்துறாங்க. இது நமது தேசத்தோட எமர்ஜென்சி ஃபண்ட் போல செயல்படுதா? சரியா சொன்னீங்க. ஒரு நடுத்தர குடும்பம் எதிர்பாராத மருத்துவ செலவுக்காக சேமித்து வைக்கும் பணத்தை போலத்தான் இதுவும். போர் பதற்றம் எப்ப வேணாலும் தீவிரமடையலாம். அப்போ அதிக வேலை கொடுத்து பெட்ரோல் வாங்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு வரும். அந்த நேரத்துல பயன்படுத்தத்தான் இந்த அந்நிய செலாவணியை அரசு ஒரு தற்காப்பாரனாக பாதுகாக்குது. இது ஒரு மிக கடுமையான தற்காப்பு வியூகம். ஆனா ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. அரசு ஒரு பக்கம் இந்த மாதிரி தற்காப்பு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கார்ப்பரேட் உலகத்துல ஒரு மிகப்பெரிய அதிரடி தாக்குதல் ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, சுனில் பாரதி மிட்டலோட பாரதி ஏர்டெல் நிறுவனம் பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். பிரிட்டனோட மிகப்பெரிய பொதுத்துறை தொடர்பு நிறுவனமான பிரிட்டிஷ் டெலிகாம், அதாவது BT நிறுவனத்தோட 29.9% பங்குகளை கைப்பற்ற ஏர்டெல் தீவிரமா முயன்று வருது. இந்த 29.9% அப்படிங்கிற எண்ணை பார்த்தாலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அது ஏன் கரெக்டா அந்த நம்பர்ல நிக்கிறாங்க? 30% தாண்டினா முழுமையா கையகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விதி ஏதோ இருக்கமே, அந்த விதி எப்படி வேலை செய்யுது? அதாவது உலகளாவிய பங்குச்சந்தை விதிகளின்படி டேக் ஓவர் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தோட 30% பங்குகளை நீங்க வாங்கினா அந்த நிறுவனத்தோட பெரும்பான்மை அதிகாரம் உங்க கைக்கு வந்துரும். ஓஹோ. அப்படி நடக்கும்போது சிறு முதலீட்டாளர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மீதமுள்ள பங்குகளையும் குறிப்பிட்ட விலையில வாங்க நீங்க ஒரு ஓபன் ஆஃபர் கொடுக்கணும். இதை தவிர்க்கிறதுக்காகவும் அதே சமயம் பிரிட்டிஷ் டெலிகாம் நிறுவனத்தோட முடிவுகள்ல ஆதிக்கம் செலுத்துறதுக்காகவும் ஏர்டெல் ரொம்ப நுட்பமா அந்த 29.9% நிக்குது. எக்ஸாக்ட்லி. ரொம்ப பிரில்லியண்டான மூவ் இது.
இது ஒரு சினிமா கதையை விட சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா 1997 முதல் 2001 வரையிலான காலகட்டத்துல இதே பிரிட்டிஷ் டெலிகாம் நிறுவனம் தான் ஏர்டெல்ல 21% பங்க வச்சிருந்தது. இன்னைக்கு நிலைமை அப்படியே தலையீழாகிடுச்சு. ஒரு காலத்துல தன்னிடம் முதலீடு செஞ்ச முதலாளியோட கம்பெனியே இன்னைக்கு ஏர்டெல் விலைக்கு வாங்குது. நிதியமைச்சர் நம்ம செலவுகளை குறைச்சு அந்நிய செலாவணிய காக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு இந்திய கார்ப்பரேட் நிறுவனம் பிரிட்டன்ல பல்லாயிரம் கோடிகளை முதலீடு செஞ்சு உலகளாவிய அதிகாரத்தை கைப்பற்றுது. இது ரெண்டும் எப்படி ஒரே நேரத்துல நடக்குது? ரெண்டு ஆட்டங்களுமே வெவ்வேறானவை, ஆனா ஒரே நேரத்துல நடப்பவை. அரசாங்கம் மக்களோட அத்தியாவசிய தேவைகளான பெட்ரோல் மற்றும் உரத்தை பாதுகாப்பதற்காக அந்நிய செலாவணியை தற்காப்பு ஆயுதமா பயன்படுத்துது. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவோட எல்லையை தாண்டி ஐரோப்பிய சந்தையில தங்கள் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தி உலகளாவிய பொருளாதார அதிகாரத்தை கைப்பற்றுது. ஆமா, ஒரு காலத்துல இந்திய சந்தையை நம்பி வந்த வெளிநாட்டு நிறுவனங்களை இன்னைக்கு இந்திய நிறுவனங்கள் விலைக்கு வாங்குது. இது இந்திய கார்ப்பரேட் உலகத்தோடு ஒரு மாபெரும் பாய்ச்சல். சூப்பர். நாம இப்போ இந்த ஆழமான தகவல் தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பல முக்கியமான பரிமாணங்களை பார்த்தோம். ஆமா, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்கோம். முதல்வர் விஜயோட திராவிடமும் தேசியமும் கலந்த சித்தாந்த பாய்ச்சல், புனித ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்காக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யறது, அப்புறம் விவசாயிகள் கடித்த தேர்தல் வாக்குறுதியை 45 நாட்கள்ல நிறைவேற்ற அரசு எதிர்கொள்ளும் 2044 கோடி ரூபாய் கடன் சவால். இது எல்லாமே மாநில அரசியலோட ஒரு முகம். மறுபுறம் அரசு மருத்துவமனைக்கு செல்லாம தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் அரசியல்வாதிகளோட முரண்பாடு. அதோடு நில்லாம உலகளாவிய அளவிலும் நாம சில விஷயங்களை பார்த்தோம். ஹார்முஸ் நீரிணை பிரச்சனையால் கச்சா எண்ணெய் விநியோகத்திற்கு வரப்போகும் ஆபத்து, அதை சமாளிக்க நிர்மலா சீதாராமன் பாதுகாக்கும் $688 பில்லியன் அந்நிய செலாவணி. அப்புறம் அதே உலகாரங்கள் பிரிட்டிஷ் டெலிகாம் நிறுவனத்தை ஏர்டெல் கைப்பற்றும் அந்த மாபெரும் கார்ப்பரேட் ஆதிக்கம். கண்டிப்பா. சோ நீங்க செலுத்துற வரி பணம் எப்படி எம்எல்ஏக்களோட ராஜினாமாவுக்கு பின்னாடி வீணாகுது, மாநில அரசு எப்படி 2000 கோடியை திரட்ட போராடுது, நீங்க பயன்படுத்துற டெலிகாம் நெட்வொர்க் எப்படி உலக அரங்கில் ஆதிக்கம் செலுத்துது, கடலுக்கு அப்பால் நடக்கிற ஒரு போர் எப்படி உங்க ஊரோட பெட்ரோல் விலையையும் மாநில அரசோட கடன் சுமையையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இவை அனைத்தும் தனித்தனி நிகழ்வுகள் இல்ல, ஒண்ணுக்கொன்னு ஆழமா தொடர்புடையவை அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ளணும். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. திராவிடம், தேசியம் அப்படிங்கிற அரசியல் எல்லைகள் ஒரு புறம் அழிஞ்சிட்டு வருது. இந்திய நிறுவனம், பிரிட்டிஷ் நிறுவனம் அப்படிங்கிற கார்ப்பரேட் எல்லைகள் மறுபுறம் உடைக்கப்படுது. ஆனா உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள், குறிப்பா இந்த ஹார்முஸ் நீரிணை போன்ற பிரச்சனைகள் இன்னும் தீவிரமானா, பெட்ரோல் விலை விண்ணை தொட்டா, உள்ளூர் அரசியல்ல கொடுக்கப்படுற இந்த இலவசங்களும் பல 1000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடிகளும் எதிர்காலத்துல சாத்தியமாகுமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆமா, உலக பொருளாதாரம் அப்படிங்கிற மாபெரும் சுழல் நமது உள்ளூர் அரசியல முழுமையா விழுங்கிடுமா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து தேடுங்கள். புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம்.